ஃபேஸ் மாஸ் திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ அதிமுக யார் தலைமையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமை தான் இருக்குது. ஸோ தேர்தலுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, இவங்க பிளவுலாம் வெளியே வரும், உட்கட்சி பிரச்சனை வெளியே வருன்றாங்க. ஸோ நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு கண்ட்ரோலில் இல்லை. அவங்க தனிப்பட்ட விதமாக பார்த்தீங்கன்னா, அந்தந்த மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, பொதுச்செயலாளர் தான் இயங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ ஓபிஎஸ் ஒரு பலாப்பழ சின்னத்தில் ரெண்டு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரத்தில் ஜெயிக்கிறாரு. அவர் மத்திய அமைச்சராகிறாருன்னா, அவர் பின்னாடி பார்த்தீங்கன்னா கூட்டம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் எடப்பாடி பழனிசாமி சேலத்திலேயே ஜெயிக்கணும். சேலம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா அங்கே செல்வ கணபதி எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருங்கிய வட்டத்தில் அதிமுகலையும் இருந்தவர். ஸோ அதிமுக ஓட்டும் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, திமுக ஓட்டும் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமியோட மானமே பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் சொல்கிறாங்க. சேலத்தில் ஒருவேளை பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் கூட வர முடியலன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பின்னாடி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுத்தா நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பின்ன வாங்கிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.